திருமூலர் அருளிச் செய்த திருமந்திரத்திலிருந்து 145வது பாடலையும் அதற்கான விளக்க உரையும் பார்க்க போகிறோம். 145வது பாடல். ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையாங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின்னு இருக்குது இப்பாடலில். இதற்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம். இதற்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, உடலை விட்டு உயிர் பிரிந்த பின் பிறகு அவர் பெயரை நீக்கிவிட்டு அதனை பிணமென்று சொல்லி எல்லோரும் அழுது சுடுகாட்டில் எரித்துவிட்டு பின்பு நீரில் மூழ்கி அதன் பின் அவருடைய நினைவை மறப்பார்கள். இதுதான் திருமூலரையா சொல்ல வர்றது. ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க, பிணம் என்று தான் சொல்வார்கள். அந்த பிணத்தையும் வச்சிருக்க மாட்டாங்க, சுடுகாட்டுக்கு கொண்டு போய் தீயிட்டு கொளுத்துவார்கள். அப்பொழுது தீயிட்டு கொளுத்தும் பொழுது அவர்கள் அங்கே உள்ளவர்கள் எல்லோரும் அழுது புலம்புவார்கள். அதன் பிறகு நீரில் மூழ்கி நீரில் குளித்து எல்லோரும் நீரில் குளித்து அந்த நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மறப்பார்கள். அதை தான் திருமந்திரம் 145வது பாடலில் சொல்லியிருக்கிறார்கள் திருமூலர் சித்தர் ஐயா. நாளை திருமந்திரம் 146வது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம்.